உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வடகொரியாவில் புதுசாக ஒரு சட்டம். இதில் என்ன ஆச்சரியம்? வடகொரியானாலே புதுசாக தானே இருக்கும் சட்டங்கள் எல்லாம். யாருமே கேள்விப்படாத மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற அதிபர் அப்படி. ஆமாங்க, கிங் ஜங் உன். இவர் இப்போ புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்காரு. என்ன சட்டம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னி ஜீன்ஸ் போடக்கூடாது. அது கால் ஒட்டின மாதிரியான ஜீன்ஸ் அதெல்லாம் அணியக்கூடாது. நிறைய ட்ரெஸ்ஸஸில் நிறைய இது ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. அது போக ஹேர் ஸ்டைல்லையும் ஒரு 15 வகையான அவங்க அனுமதிக்கப்பட்ட ஒரு 15 வகையான ஹேர் ஸ்டைலை தவிர மற்ற எல்லா ஹேர் ஸ்டைலுமே பேன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பைக், அப்புறம் முல்லட் ஹேர் ஸ்டைல், இந்த மாதிரியான ஹேர் ஸ்டைலு, அப்புறம் தலையில் ஹேர் கலரிங் பண்ணுறது, இது எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் மூக்கில் தொலை போடுறது, உதட்டுக்கு மேலே தொலை போடுறது, புருவத்துக்கு கீழே தொலை போட்டு கம்மல் எல்லாம் போடுறது, இது எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஃபேஷனாக முடி வெட்டுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்கள தடுக்கிறதுக்குன்னே ஒரு படையை உருவாக்கியிருக்காங்க. அவங்க தான் ஃபேஷன் போலீஸாம். இதெல்லாம் முதலாளித்துவ கலாச்சாரத்தில் அடையாளமா. இளைஞர்கள் மேற்கத்திய ஃபேஷனை பின்பற்றுவதை தடுக்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காராம் அந்த அதிபர். இது எதுல வந்திருக்கு அப்படின்னா, அவங்க அரசாங்க நாளிதழான ரோடன் சிம்மம் அப்படிங்கிற நாளிதழில் தான் இதெல்லாம் வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு தனிப்பட்ட மனித சுதந்திரத்தில் அரசு தலையிடுறது கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்ல விஷயமே கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு சுதந்திரம் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாலே சிலதை நம்ம ஏற்றுக்க முடியாதுங்கும்போது, ஒரு அரசாங்கம் அதை நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கோ, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் போடு, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்கிறது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?